ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ட்ரிப் போனீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் யாரை கூப்பிட்டு போவீங்க, அதுவும் 4 பேரை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச 4 பேர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக நம்ம அர்ச்சனா அவர்கள் வந்து 3 கேர்ள்ஸோடு நான் போகணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கிறதுனால தினேஷ் கூட வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாயா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்ச பேரெல்லாம் வந்து சொன்னாங்க. குறிப்பாக வந்து விஜய் பேரை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம பூர்ணிமா அவர்கள் வந்து கடைசியாக ஒரு குண்டை போடுற மாதிரி, நான் வந்து ரோட் ட்ரிப் போகும்போது வந்து மணி, அதுக்கப்புறம் தினேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு, ஸோ இவங்க 3 பேர் கூட நான் வந்து ட்ரிப் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட போனாக்கா செம்ம ஜாலியாக இருக்கும், அதுவும் காட்டுக்குள்ளே போனால் இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் போடுறது அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதே மாதிரி மணிச்சந்திரா அவர்கள் வந்து எதுக்காக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணுறதுக்காக, பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு. தினேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு ஆர்கனைஸ் பண்ணி சமைக்கிறது, குக் பண்ணுறது, பார்த்து நல்லபடியாக இருக்கிற மாதிரி பார்த்து என்னை கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகளுக்காக அவர் வந்து கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அது கேஷுவலாக ஜாலியாக ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்தது. இறுதியிலே இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாயா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குள்ளநரி கூட்டம் மாதிரி உள்ளே புகுந்து, அதுக்கப்புறம் விசித்ராவும் சேர்ந்துட்டாங்க இல்லையா இதில். பூர்ணிமா, நீ சொன்னது வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, நீ ஏன் மறுபடி வந்து விஷ்ணு பேரை சொல்கிற, நீ ஏன் மறுபடி வந்து மணி பேரை சொல்கிற, மணி கூட ரோட் ட்ரிப் போறியா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி விசித்ரா வந்து பொங்க ஆரம்பித்த உடனே இந்த பக்கம் மாயா அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஆமாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஐ லவ் விஷ்ணு, நான் வந்து அவரை ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் என்னமோ அவனை மன்மதன்னு நினச்சிக்கிறான். நீங்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பூர்ணிமா கிட்ட சொல்லும்போது, பூர்ணிமா வந்து சிம்பிளாக சொன்னாங்க, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி டாஸ்க், அது வந்து நான் சும்மா ஜாலியாக ஃபன்னாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த காதல், லவ் எல்லாமே இருக்குது போல் பாவம் இந்த பூர்ணிமா அவர்கள். பட் இந்த மாயா விசித்திராவெல்லாம் விடமாட்டாங்க போல். அந்த பக்கம் மனுஷன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்புல விஷ்ணு. ஏன்னா அவர் வந்து இந்த ஸ்மால் பாஸ் வீடு இருக்கு இல்லையா, அங்கே வராண்டா இருக்குல்ல, அங்கே உட்காந்துட்டு இருந்தார். இவங்க இந்த மாயா வந்து சவுண்டு போட்டு தான் பேசுகிறது. நேற்றுக்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவெல்லாம் ஒரு ஆளுங்க, நான் காதல் கேட்குற மாதிரி தாங்க பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா கிட்ட வந்து விஷ்ணுவை பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மன்மதன்லாம் சொன்ன உடனே இவருக்கு செம்ம கால்டாகிடுச்சு. நான் வேணால் மன்மதனாகவே இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள்லாம் ஏதோ ஜூலியட் மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் இருந்து டென்ஷனாகி வந்து கத்திட்டுருக்காப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான், எதுவுமே பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பணப்பொட்டியோட டாஸ்க் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதை தவிர்த்து பெருசாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. யூஸ்வலாகவே ஃப்ரைடே அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா, பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தவிர சதிரா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.